வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்க ரிஷபராசியா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காகத்தான். உங்க அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க ஒருத்தரை மனசார நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க உயிரே அவங்களுக்காக கொடுப்பீங்க. உங்க உலகம், உங்க சந்தோஷம் எல்லாமே அந்த அன்பு தாங்க. ஆனா அதே அன்பு நிராகரிக்கப்படும்போது, நீங்க முழுசா நம்பினவங்களே உங்க முதுகுல குத்தும்போது, அந்த வலிய வார்த்தையால சொல்லவே முடியாது. அந்த இதய காயத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி திரும்ப திரும்ப நடக்குதுன்னு தனிமையில் அழுததுண்டா? உங்க அன்புக்கு இந்த உலகத்துல மதிப்பே இல்லையான்னு நொந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க தனியா இல்ல. இந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கவும் அதிலிருந்து எப்படி மீண்டு வரதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் இந்த முழுமையான அலசல். நாம தொடங்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் இது மாதிரி நிறைய பதிவுகள் உங்களை வந்து சேரும். ஒரு நிமிஷம், இந்த கேள்விய உங்க மனசுக்குள்ள கேட்டு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில உங்க உலகமே அவங்கதானே நினைச்சு நீங்க அன்பு செஞ்ச ஒருத்தர் உங்க நம்பிக்கைய கொஞ்சம் கூட யோசிக்காம உடைச்சிருக்காங்களா? அந்த ஒரு நொடிய நினைச்சு பாருங்க. கண்ணு கலங்கும், மனசு பாரமாகும். அந்த உணர்வு, அந்த வலி, அதுதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட மையம். அந்த வலியோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வார்த்தைகள் பல ரிஷப ராசி நேயர்களோட இதயத்திலேருந்து வர குரல் மாதிரியே இருக்கு இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து பதிலுக்கு எதையுமே எதிர்பார்க்காம அன்பு காட்டினதுக்கு பரிசா துரோகம் மட்டுமே கிடைச்ச தருணங்கள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். ஒரு தடவை இல்ல, சிலருக்கு இது பல தடவை கூட நடந்திருக்கலாம். ஏன் இந்த மாதிரி கசப்பான அனுபவங்களை நீங்க திரும்ப திரும்ப சந்திக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கத்தான் இந்த முழுமையான விளக்கம். சரி, முதல்ல உங்க குணத்தோட ஆழத்துக்குள்ள போலாம். ரிஷபராசினாலே அதுக்கு இன்னொரு பேரு அன்பு தாங்க. அதோட அதிபதி சுக்கிரன், அந்த வீட்ல உச்சமாகிற கிரகம் சந்திரன். சுக்கிரன்னா காதல், பாசம், அழகுணர்ச்சி. சந்திரன் அப்படின்னா தாய்மை, கருணை, மென்மையான உணர்வுகள். இந்த ரெண்டு அற்புதமான கிரகங்களோட ஆதிக்கத்தால ரிஷபராசிக்காரங்க கிட்ட நிபந்தனையே இல்லாத அன்பு ஒரு ஊற்று மாதிரி சொரந்துட்டே இருக்கும். அதனாலதான் உங்க அன்பு ஒரு நதி மாதிரி என்னைக்கும் வத்தாம ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவும் மனுஷங்க மேல மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேலயும் பரவி நிக்குது. இத ஒரு உதாரணத்தோட சொல்றேன் கேளுங்க. ரிஷபராசிக்காரங்க ஒரு செல்லப்பிராணிய வளர்த்தா அத வெறும் நாய், பூனைன்னு பார்க்கவே மாட்டாங்க. அது அவங்க வீட்ல ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை வெளிநாட்டுக்கு போற சூழல் வந்தா கூட அந்த செல்லப்பிராணிய விட்டுட்டு போக மனசு வராம அதையும் எப்படியாவது கூடவே கூட்டிட்டு போக முடியுமான்னு நனிக்கணக்கா யோசிப்பாங்க. இது உயிருள்ள ஜீவன்கள் கிட்ட மட்டும் இல்ல, செடிகொடிகள் மேலையும் இதே பாசம்தான். தோட்டத்துல பூ பறிக்கும்போது கூட அந்த செடிகிட்ட மெதுவா பேசி உன்னை வலிக்காம பறிச்சுக்கிறேன் செல்லம்னு சொல்லிட்டு ரொம்ப மென்மையா பறிக்கிற குணம் கொண்டவங்க நீங்க. ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் வெறும் செடி இல்ல, உங்க குடும்பத்துல ஒருத்தர். உங்க பாசத்துக்கு மொழி தேவையில்ல, மனசு இருந்தா மட்டும் போதும். இதுதான் உங்களோட தனித்துவம். இது உங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. மத்தவங்களால முடியாத காரியத்தை கூட நீங்க அன்பால சாதிச்சிடுவீங்க. ஒரு ஆஃபீஸ்ல ரொம்ப கண்டிப்பான அதிகாரி கிட்ட ஒரு வேலையாங்கணுமா? மத்தவங்க அதிகாரமா பேசி வேலையை கெடுத்துக்குவாங்க. ஆனா நீங்க ஒரு சின்ன புன்னகையோட 2 கனிவான வார்த்தை பேசி அந்த அதிகாரியோட மனசே மாத்தி வேலையை அழகா முடிச்சிட்டு வருவீங்க. உங்க தூய்மையான அன்பால எந்த கடினமான இதயத்தையும் கரைய வைக்கிற சக்தி சுக்கிரனும் சந்திரனும் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். சரி, உங்க அன்போட ஆழத்தை நாம பார்த்துட்டோம். இப்போ அந்த அன்புக்கு பாத்திரமான, உங்க வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்லதையும் கொண்டு வர்ற உறவுகள் யாருன்னு பார்க்கலாமா? இந்த உறவுகள் மட்டும் உங்க ஜாதகத்துல சரியா அமைஞ்சிட்டா உங்க வாழ்க்கை பூமியில இருக்கிற சொர்க்கம் மாதிரி ஆகிடும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஜோதிட ரீதியா பார்த்தா தாய்மாமன் உறவுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு புனிதமான பந்தம். அவங்க மேல உங்களுக்கு இயல்பாவே மரியாதையும் பாசமும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள்னா உங்களுக்கு உயிர். உங்க வயசுல இருக்கிற நண்பர்கள் கிட்ட உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துடுவீங்க. அவங்க சோகத்துல பங்கெடுத்து அவங்க சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்க. ஒரு நண்பனுக்காக எதையும் செய்யற குணம் உங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் உங்களை சுத்தி எப்போதுமே ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள கூட உங்க குடும்பத்துல ஒருத்தரா நடத்துற பரந்த மனசு உங்களுக்கும் உண்டு. உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷலான திறமை இதுதாங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதால அழக ரசிக்கிறதுலயும் ஒரு நேர்த்தியான விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுலயும் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இது வெறும் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்ல, ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா போதும் அந்த வீட்டை இன்னும் எப்படி அழகாக்கலான்னு நொடியில சொல்லிடுவீங்க. உங்களை ஒரு ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போனா 100 புடவை இருந்தாலும் ஒருத்தருக்கு எது அம்சமா பொருந்தும்னு பளிச்சுன்னு எடுத்து கொடுத்துடுவீங்க. உங்க செலக்ஷன் அவ்வளோ அற்புதமா இருக்கும். நீங்க தான் ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் பார்ட்னர், ஒரு பெஸ்ட் இன்டீரியர் டிசைனர். சிக்கனம்னு சொன்ன உடனே தப்பா நினைச்சுக்காதீங்க. இது கஞ்சத்தனம் கிடையவே கிடையாது. இது ஒரு கலை. ஒருவேளை வீட்ல பாலோ சர்க்கரையோ இல்லாம இருக்கலாம்.
ஆனா அப்ப கூட இருக்கிறத வச்சு ரொம்ப சுவையா ஒரு டீ போட்டு கொடுத்து வீட்டுக்கு வந்தவங்கள சந்தோஷமா அனுப்புற திறமை உங்களுக்கு உண்டு. இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லாம இருக்கிறத வச்சு நிறைவா வாழ்ந்து மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துற அந்த தாய்மை குணம் உங்க ராசியில உச்சம் பெற்ற சந்திரனால உங்களுக்கு கிடைச்சது. இது ஒரு பெரிய பாக்கியம். இப்போ நாம இந்த அலசலோட ரொம்ப முக்கியமான ஆனா கொஞ்சம் மனசுக்கு பாரமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி உங்க அன்பான குணத்துக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த அத்தனை நல்ல உறவுகளும் நல்ல குணங்களும் உங்களுக்கு வரமா அமைஞ்சா, சில சமயங்கள்ல அதே உறவுகள் உங்களுக்கு சாபமா மாறுறதுக்கு காரணம் என்ன? உங்க மென்மையான இதயம் ஏன் திரும்ப திரும்ப காயப்படுது? வாங்க அதையும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். இதுதாங்க ரிஷபராசியோட மிகப்பெரிய முரண்பாடு. எந்த தாய்மாமன் உறவை நீங்க கொண்டாடுறீங்களோ, எந்த நண்பர்களுக்காக உயிரே கொடுக்க நினைக்கிறீங்களோ, எந்த தொழிலாளர்களை உங்க குடும்பமா பாக்குறீங்களோ, எந்த துணை மேல உயிரே வச்சிருக்கீங்களோ, அதே உறவுகள் தான் ஜாதகத்துல கிரகங்களோட நிலை சரியில்லாதப்போ உங்களுக்கு தீராத வலியையும் துரோகத்தையும் கொடுக்கறாங்க. நீங்க வரம் நினைச்சது எப்படி சாபமா மாறுதுன்னு பாருங்க. நீங்க உங்க கஷ்டத்தை கூட பார்க்காம ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட வந்து கணக்கு கேட்கும்போது இதயம் நொறுங்கி போகும். உண்மையான அன்புன்னு நீங்க நம்புன ஒண்ணு வெறும் நடிப்புதானே தெரிய வர்றப்போ அந்த வலிய தாங்கிக்கவே முடியாது. நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்ச வேலையாட்கள் உங்களை எதிரிகள் கிட்ட காட்டி கொடுக்கும்போது யார்கிட்ட போய் சொல்லி அழறதுனே தெரியாம கலங்கி நிப்பீங்க. இந்த வலிகளை நாங்க புரிஞ்சுக்கிறோம். இந்த துரோகங்கள் உங்க மனசை எவ்வளவு ஆழமா காயப்படுத்தும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க அனுபவிக்கிற இந்த வலிகளுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்ன? இவ்ளோ நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது? இப்ப நாம உணர்ச்சி பூர்வமா யோசிக்கிறத விட்டுட்டு ஜோதிடம் இதுக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னு பார்க்கலாம். காரணத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே குணப்படுத்துறதுக்கான படிய நாம எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம். ஜோதிடத்துல பாதகாதிபதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த பேரை கேட்டு பயப்படாதீங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, உங்க ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய ஒருத்தரே சில கிரகங்களோட பாதிப்பால உங்களுக்கு கெட்டது செய்யறவரா, உங்க வளர்ச்சிக்கு தடையா, ஒரு எதிரி மாதிரி மாறுறது தான் இது. உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய கையே உங்களை காயப்படுத்துறதுக்கு காரணம் இந்த கிரக அமைப்பு தான். இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்க ஜாதகத்துல புதன் கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க நம்பின தாய்மாமன் அல்லது நண்பர் உங்க முதுகுக்கு பின்னாடி துரோகம் செய்வாங்க. சனி பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க உதவி செஞ்ச வேலையாட்களே உங்களுக்கு எதிரியா மாறுவாங்க. உங்க ராசி அதிபதியான சுக்கிரனே பாதிக்கப்பட்டிருந்தா உங்க வாழ்க்கை துணை அல்லது காதலர் மத்தவங்க முன்னாடி ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு தனிமையில உங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நடந்த சில கசப்பான அனுபவங்கள் இந்த கிரக அமைப்புகளோட பொருந்தி போகுதா? காரணத்தை புரிஞ்சுக்கும் போது கோபம் தணிஞ்சு ஒரு தெளிவு பறக்கும். இதுதான் விதியோட விளையாட்டு. ஆனா இந்த விளையாட்டுல நாம வெறும் பார்வையாளர்கள் மட்டும் கிடையாது. விதி இப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக நாம கலங்கி நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒவ்வொரு பூட்டுக்கும் கண்டிப்பா ஒரு சாவி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கிரக பிரச்சனைக்கும் ஒரு தெய்வீக தீர்வு இருக்கு. விதிய மதியால வெல்லலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மதி, அந்த அறிவு, இங்க பக்தி. முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் சரியான தெய்வங்களை நாம வழிபடும் போது இந்த துரோக வழிகள்ல இருந்து நாம நிச்சயம் மீண்டு வர முடியும். அந்த வழிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களான நீங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தர்ற மகாலட்சுமி தாயார மனசார வணங்கும்போது உங்க வாழ்க்கையில அன்பு மட்டுமில்ல, எல்லா வளங்களும் பெருகும். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை வழிபடும்போது உங்களை சுத்தி இருக்கிற தீய சக்திகள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நம்பிக்கையோட நாயகனான ஆஞ்சநேயரை வணங்கும்போது எவ்வளோ பெரிய துரோகத்தையும் தாங்கிக்கிற மன தைரியம் உங்களுக்கு பிறக்கும். இந்த வழிபாடுங்கிறது வெறும் சடங்கு இல்ல, இது உங்க மனசுக்குள்ள ஒரு ஆன்மீக கவசத்தை உருவாக்கும். அதை உங்களை எல்லா எதிர்மறை ஆற்றல்கள்ல இருந்தும் பாதுகாக்கும். உங்க காயப்பட்ட இதயத்தை குணப்படுத்தும். அந்த வழியிலிருந்து உங்களுக்கு அமைதியை தரும். நாம இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு வலிகளையும் துரோகங்களையும் பத்தி பேசினதை கேட்டுட்டு உங்க அன்பான இயல்பே ஒரு பலவீனமோன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது. உங்க இயல்பை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை உங்க பலமா மாத்திக்கணும். இத உங்க மனசுல எப்போதுமே ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க எல்லை இல்லாத அன்பு ஒரு பலவீனமே கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்துக்கே நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய கொடை. அன்பு செய்யறத ஒருபோதும் நிறுத்தாதீங்க. ஆனா சரியான ஆன்மீக பாதுகாப்போட உங்க அன்பை பெறுங்க. அப்போ உங்க இதயம் ஒருபோதும் உடையாது. அது இன்னும் விரிவடையும். இந்த விளக்கம் உங்க காயங்களுக்கு ஒரு சின்ன மருந்தா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலோட இணைஞ்சிருந்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.